குருவே சரணம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல சித்தர்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இந்த சித்தர்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அந்த மகான்கள் நமக்கு என்ன சொல்லி சென்றார்கள், இந்த மகான்களுடைய அருளாசி இன்னைக்கு நமக்கு கிடைக்கணும்னா நாம் எப்படி வணங்கணும், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பல காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த நிகழ்ச்சி பல வருடங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்தனை சித்த புருஷர்கள் இந்த பாரத தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். நம்ம ஒரு முறை தரிசனம் பண்ணின சித்தரை இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் பண்ணது கிடையாது. அப்படின்னா எத்தனை மகான்கள் இந்த தேசத்தில் அவதாரம் செய்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து புலனடக்கத்தோடு கட்டுப்பாடோடு வாழ்ந்து நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அதெல்லாம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற சித்தர் செண்பக சாது சித்தர், செண்பக சாது சுவாமிகள், எப்படி வேணான்னு சொல்லலாம். செண்பக சாது சித்தர் அப்படிங்கிற பேரில் நம்ம பார்ப்போம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருக்குற்றாலம். திருக்குற்றாலம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அருவிகள் இல்லையா? அந்த அருவிகள் தென்காசி பக்கத்தில் திருக்குற்றாலத்தில் அந்த சீசனில் அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் படையெடுப்பார்கள். அந்த அருவி தண்ணீரில் என்ன விசேஷம் அப்படின்னா பல காடுகளை கடந்து மலைகளை கடந்து அந்த தண்ணீர் வருகின்ற காரணத்தினால அங்கே இருக்கிற மூலிகைகளோட அந்த இலைகளோட தன்மையையும் தனக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த தண்ணி நம்ம மேலே விழுகிற போது நமக்கு ஒரு புத்துணர்வு. அதனால தானே குற்றாலம் அடிக்கடி நம்ம போகிறோம். இந்த குற்றாலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சித்தர்களின் சொர்க்க பூமி, பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த திருக்குற்றாலம் பகுதியை மட்டும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, வளமான மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே இருக்குது. அந்த பகுதியை என்ன சொல்லுவோம்? பொதிகை மலை அப்படின்னு சொல்லுவோம். சித்தர்களுக்கெல்லாம் தலைமை குருவாக விளங்கக்கூடிய அகத்திய பெருமான் இந்த பொதிகையில தான் பல காலம் சஞ்சாரம் இருந்தார். இந்த அகத்திய பெருமான பல சித்தர்களும் தரிசித்தார்கள். தற்போதும் அகத்தியரின் அருள் வேண்டியும் அகத்தியரின் தரிசனம் வேண்டியும் எண்ணற்ற சித்த புருஷர்கள் அந்த இடத்திற்கு பயணிக்கிறார்கள். இதனால அந்த திருக்குற்றாலத்திற்கு அத்தனை சிறப்பு உண்டு. இப்பேற்பட்ட சிறப்புகள் கொண்ட இந்த திருக்குற்றாலத்தில் அடிவாரத்தில் காசி மேஜர்புரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர். இது அந்த ஊரில் தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற செண்பக சாது சித்தர் பிறந்தார். இவரது அப்பா பேர் சுப்பிரமணிய பிள்ளை, அம்மா பேர் சடச்சி அம்மாள். இவர் பிறந்த வருடம் 1903. கிட்டத்தட்ட 121 வருஷம் ஆச்சு இவரோட அவதாரம் நிகழ்ந்து. ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க கடவுளோட அருளால்தான் பிறக்க முடியும். ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது எத்தனை பெரிய சோகம், எத்தனை பெரிய துயரம் அப்படின்னு அந்த தாய்க்கும் தந்தைக்கும் மட்டுமே தெரியும். கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். தனக்கும் ஒரு குழந்தை பிறக்க மாட்டாரா, அந்த குழந்தை தன்னை அம்மானு கூப்பிடாதா, அப்பான்னு கூப்பிடாதா அப்படின்னு அந்த தம்பதியர்கள் இயங்குவார்கள். அதே போல் இந்த சுப்பிரமணிய பிள்ளை சடச்சி அம்மாளுக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு இவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. அங்கே எந்த ஆலயம் விசேஷம் அப்படின்னா செண்பக மாதேவி, செண்பகாதேவின்னு சொல்லுவாங்க. திருக்குற்றாலத்தில் அடிவாரத்தில் இருக்க பராசக்தி கோவிலை இப்படி சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துக்கு போய் அம்பாள் கிட்ட வேண்டுறாங்க.
யார் செண்பகாதேவி கிட்ட வேண்டுறாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், உன்னோட ஆசையோடு பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி கனவுலையும் படுக்க போக முன்னும் அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறாங்க, தாயே எங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி படுக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு அற்புதம் நடக்கிறது. அதாவது பொதுவாக தெய்வத்திடம் ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை நாம் வைத்துவிட்டால் அதற்கான பலன் என்பது நிச்சயம் நமக்கு உண்டு. இதுதான் நம்பிக்கைன்னு சொல்லுவோம். சுவாமிகிட்ட பகவான்கிட்ட நமது பிரார்த்தனைகளை ஒப்படைச்சோம், நமது கோரிக்கைகளை தெரிவித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். இவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுருக்காங்க. குழந்தை வேணுங்கிறது ஒரு நியாயமான பிரார்த்தனை. அடுத்த நாள் ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்? நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.